எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்க ஜெயா பேசுறேன். ஸோ இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல பெரிய டாபிக் ஃபுட் யூடியூபர்ஸ் பத்தி தான் பேச போறோம். ஆக்சுவலா வந்து இதை ரொம்ப நாளா பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்த ஒரு டாபிக். ஆனா ரீசெண்டா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனதுல நம்ம பேசியே ஆயிடலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஃபுட் யூடியூபர்ஸ் தான் இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம என்ன எங்க போய் சாப்பிடணும் எதை சாப்பிடணும்னே அவங்க தான் சூஸ் பண்றாங்க. நம்ம மெனுலாம் சூஸ் பண்றது இல்லை. ஃபுட் யூடியூபர்ஸ் நம்பி நான் போன ரெஸ்டாரண்ட்ல என்ன ஆச்சு, இவங்க என்ன ஸ்கேம் பண்றாங்க எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கொடுத்துக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் ஹைப் தட்டி விடுங்க. எனக்கு பெரிய பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண எனக்கு உந்துதலா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னா இவங்களை நம்பி ஒரு 5 ரெஸ்டாரண்ட் போனோம். 5 ரெஸ்டாரண்ட்டுமே சுத்தமா பிடிக்கவே இல்லை. 5 ரெஸ்டாரண்ட்டுமே பெரிய ஃபிளாப்பு. ஸோ என்னடா இது, எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் அவங்க போக நம்ம இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. கூட நம்மளுக்கு ஒரு வேலை அப்படி டேஸ்ட் ஒருத்தருக்கு ஹியூமன்லயே ஒருத்தருக்கு டேஸ்ட். ஆனா 5மே எப்படி சொல்லுவோம். அதனால எனக்கு கடுப்பாயிடுச்சு. நம்ம இதை பண்ணியே ஆரம்பிச்சா இது உண்மையிலேயே வந்து நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணி அந்த மெனு வந்து புக்கை பார்த்து சூஸ் பண்றதே இல்லை. இப்பெல்லாம் வந்து வீடியோ பாக்குறது, ஷார்ட்ஸ் அது இன்ஸ்டாகிராம் பாக்குறது, அவங்க எது நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ, அவங்க எந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ ஃபுல்லா அவங்க சாய்ஸா தான் இருக்குது. அதனால தான் உருப்படா போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க ட்ரை பண்ண 5 ரெஸ்டாரண்ட்ல த டாப் மோஸ்ட் ஹாரபிள் ரெஸ்டாரண்ட் எதுன்னா டீடாப் தான். அங்க வந்து எல்லாமே ஃப்ரீஸ்டு. எதுவுமே ஒரு சிக்கன் கூட நீங்க அவங்க வாங்கியே செய்யலாம். சிக்கனாவது ஃப்ரெஷ்ஷா செய்யலாம். சிக்கனும் ஃப்ரீஸ் மாதிரி டேஸ்ட் அவ்வளோ கேவலமா நான் இருந்தது. இவர் தான் அதுக்கு ரிவ்யூலாம் போட்டிருந்தாரு. சூப்பரா செம்மையா இருக்குலாம் ரிவ்யூ போட்டாரு. அது எங்க வீட்டுக்கு கொஞ்சம் பக்கம் தான். சரி பரவாயில்ல நம்ம போலாம் அப்படின்னு. லைக் ஏன் தான் நான் அப்படி இருக்கேன்னா என் ஹஸ்பண்ட் கேட்பேன், நீ எதை வச்சு சொல்ற அப்படின்னா, புதுசா இருக்கு போய் ட்ரை பண்ணலாம்னு வச்சு சொல்றேன். எதை வச்சு நீ யூடியூபர்னு சொல்லி நீ திருந்தவே மாட்டியா அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா எல்லாருமே எப்படி இருக்க போறாங்க, ஒரு நியாயமா கூட பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில தான் நான் 5 ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன். ஆனா சீரியஸா எனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். என்னடா இது, நம்ம கடைசியில தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் எந்த ரெஸ்டாரண்ட்டையும் சூஸ் பண்ணல, நான் எந்த மெனு கார்டுல இருக்க எந்த ரெசிபியும் மெனுவையும் நான் சூஸ் பண்ணல. அவங்க சொல்லிதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ. ஸோ அவங்க கம்ப்ளீட்டா நம்ம ஃபுட் லைஃபையே வந்து ரூல் பண்றாங்க, எங்க சாப்பிடணும் எதை சாப்பிடணும்ட்டு. அதுல இருந்து நான் வந்து கம்ப்ளீட்டா வெளியில, ஏன்னா பயங்கர காசு வேஸ்ட். ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. சில இடங்கள்லாம் வந்து சுமாரா இருந்தது. இவங்க குடுக்குறாங்க பாத்தீங்களா அந்த ரியாக்ஷன்ஸும் அந்த அதுக்கு வந்து வாவா தானே இருக்கணும். அப்பனா சுமாரா எப்படி இருக்கலாம், இல்ல கன்றாவே எப்படி இருக்கலாம். ஸோ இப்போ என்னன்னா ஃபுட் யூடியூபர்ஸ்ல ஜென்யூனிட்டி தேடுறதா ஆயிடுச்சு. யாருதான் ஜென்யூனா இப்ப பண்றீங்க, எல்லாரும் காசு வாங்கி தான் பண்றீங்க, ஆனா ஜென்யூனா பண்ணணும் இல்ல அப்படின்னு தான் ஆயிடுச்சு. நியனால சில ஃபுட் யூடியூபர்ஸ் வந்து ஒரு ரியாலிட்டிய சொன்னாங்க. என்னன்னா நாங்க உண்மையிலே நல்லா இல்லைன்னு சொன்னா எங்களை வந்து மிரட்டுறாங்கன்றாங்க. அவங்கள மிரட்டுறாங்களாம், போன் பண்ணி கொன்றுவோன்ற அளவுக்கு மிரட்டுறாங்களாம். ஸோ ஒரு காசு வாங்கி உங்களால ஒழுங்கான ரிவ்யூ கொடுக்கவே முடியாது, அதுதான் உண்மை. ஸோ என்னன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்போ ஃபுட் யூடியூபர்ஸையே புறக்கணிச்சிடணும். நம்ம வந்து அந்த ரிவ்யூவே பார்க்கக்கூடாது, மக்கள் என்ன சொல்றாங்க. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், இப்போ ஏதாவது வீடியோஸ் வருது நம்மளுக்கு ஒரு தூண்டுதலா இருக்குன்னா கீழே கமெண்ட்ஸ் போய் பார்ப்பேன். கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா காரி துப்பிருப்பாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை பத்தி. ஐயோ தயவு செஞ்சு போயிடு. ஸோ நம்ம வந்து மக்கள் சொல்றத வச்சு போய்க்கலாம். யாராவது வாய் வார்த்தையில அப்படித்தானே நம்ம எல்லாம் போயிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள். ஏங்க நான் சாப்பிட்டேன் நல்லா இருந்தது, நல்ல வர்த்தா இருந்தது, அந்த மாதிரி போற இடங்களுக்கு போகலாம். இல்ல எனக்கே தோணுதே எங்க புது ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு வரலாம், அந்த மாதிரி நான் கூட போகனே தவிர இனிமேல் நான் ஃபுட் யூடியூபர்ஸ் பார்த்து ஏன் வரவே மாட்டேன். வர ஃபுட்டுக்கு அர்த்தமே எல்லாம் போயிடுச்சு. எதுக்கு ஃபுட்டு சாப்பிடுறோம் அப்படின்ற ஒரு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. நான் ஏன் போய் இந்த ஐட்டம்ஸ் சாப்பிடணும், நான் ஏன் 2 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிடணும், சம்பந்தமே இல்லையே. நான் ஏன் இதெல்லாம் செய்யணும். அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்றாங்க, ஆனா சூப்பரா பண்றாங்க அந்த விஷயத்துல. தேர் ஆல் யாரெல்லாம் செம்மையா ஹைப் பண்ணி
செய்யறாங்க. சூப்பர் எடிட்டிங், சூப்பர் ஸ்கிரிப்ட், செம டேலண்டடா இருக்காங்க. அவங்க டேலண்ட்டை வந்து அவங்க வேற எதுலயாவது அதை யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா முன்னேறுவாங்க. இந்த மாதிரி பண்ணி காசும் வேஸ்ட், உடம்பும் போச்சு. உண்மையிலே நல்லாவே இல்லை, ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்தது. சில பேர் பேசுறதே ரொம்ப லைக் ஆரம்பிக்கிறதே வந்து என்னங்க இந்த கடையில இந்த இது ரொம்ப ஃபேமஸ். ஓகே ஓகே புரியுது, ஓகே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு. அவங்க என்னன்னா போக போக ஒரே மாதிரி இருக்கு எல்லாரும். அதுக்கப்புறம் ஒரு கடைக்கான ஒரு என்ன சொல் ப்ரொமோஷன் வீடியோல வந்து அவரு தெளிவா காமிக்கிறார் ஒரு யூடியூபர், ஃபுட் யூடியூபர்ஸ் பண்றத. என்னன்னா அந்த கடையில பாத்தீங்கன்னா ஒரு 16 யூடியூபர்ஸே எவ்வளவு கூப்பிட்டுருக்காங்க. அவங்கதான் சுத்தி சுத்தி அந்த கடையில உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருத்தரா எந்திரிச்சு கடைக்கு வெளியில வீடியோ பண்ணிட்டு உள்ள வந்து வீடியோ பண்றாரு. திருப்பி இன்னொருத்தர் அப்படியே அவ்வளோ அதே சேம் என்ன 16 யூடியூப்ஸும் ஒரே டயலாக். இது எப்படி உங்களுக்கு மனசாட்சி ஒரு மாதிரி இருக்காதா? இந்த அளவுக்கு நம்ம வந்து பொய்யா பண்ணோம்னா கெரியர்ல எப்படி முன்னேற முடியும்? கொஞ்சமாவது ஜெனுனிட்டி இருக்கணும்ல. ஜெனுனிட்டியே இருக்க முடியாது இந்த தொழில்ல. காசு மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும்னா எப்படி அதை பண்ண முடியுது? ஏன்னா சாப்பாடு எல்லாமே ஹெல்த் சம்பந்தப்பட்டது. ஸோ இது வந்து இவ்வளோ பெரிய யூடியூபர்ஸ்ல இருந்தும் அவங்களுக்குலாம் ஐ டோன்ட் கேர்ன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம தான் வந்து ஓகே, நம்ம தான் திருந்திக்கணும். இவங்க வந்து ஃப்ராங்கா சொல்லிட்டாங்க, நாங்க வந்து காசு வாங்கி தான் பண்றோம். ஜெனுனிட்டி நான் சொல்ல நினைக்கிறதே பெரிய விஷயம். காசு வாங்கிட்டேன் அப்படி நான் நினைச்சு நான் சொல்றேன் அப்படின்னா அவங்க மிரட்டுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபுட் யூடியூபர்ஸ் வீடியோஸை பார்க்கக்கூடாது. நம்மளாம் வந்து மக்கள் சொல்றத வாய்ச்சொல் சொல்றத வச்சுக்கிட்டோம். நம்மளாம் வந்து சாப்பிட்டோம். நம்மளா வந்து டிசைட் பண்ணிக்கணுமே தவிர நம்ம மற்றவங்களை வச்சு பண்ணக்கூடாது. முக்கியமா ஃபுட் யூடியூபர்ஸ் நம்பி பண்ணக்கூடாதுன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் போக போக நிறைய வீடியோஸ் மற்றவங்க இவங்களை வச்சு எப்படி வந்து என்ன பண்றாங்கன்றத வச்சு பார்த்த வீடியோஸ் வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஓகே, பெரிய ஒரு ஸ்கேம் மாதிரியே போயிட்டு இருக்கு. வர இன்னும் ஃபுல் ஃபிளெஜ் ஸ்கேமாவே போயிடும் போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா எப்படி நான் ஸ்கேம்ன்ற வேர்ட் யூஸ் பண்றேன்னா என்னன்னா அவங்க சொல்றாங்க இந்த இதுல போனீங்கன்னா இந்த காம்போ கிடைக்கும்னு. நாங்க போறோம், அந்த ரெஸ்டாரண்ட் போய் அந்த மீல்ஸ் ஒண்ணு சொன்னாங்க. அது என்ன கடை? விஆர் மால்ல அந்த காம்போ கடை இல்லைன்றாங்க. இல்லைங்க அவங்க தான் சொன்னாங்கன்னா இல்லைங்கன்றாங்க. ஸோ இவங்க சொல்ற அந்த வீடியோல சொல்றது அங்க போய் கேட்டா அது இருக்க மாட்டேங்குது. ஸோ ரிவ்யூவும் ஜென்யூன் கிடையாது. நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷனும் சிலதெல்லாம் வந்து இருக்குது, சிலது இல்ல. ப்ராப்பராகவும் அவங்க கன்வே பண்ண விட மாட்டேங்கிறாங்களா என்னன்னு தெரியல ரெஸ்டாரண்ட் இவங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் போது நம்ம நம்ப கூடாதுன்ற ஒன்றை தவிர எனக்கு வேற எதுவுமே சொல்ல தெரியல. நான் நம்ப கூடாதுன்றது நான் 5 கடையில போய் காசை வேஸ்ட் பண்ணதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் யூடியூபர் சொல்லி கடைங்களுக்கு போய் என்ன நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்றத எனக்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சொல்லுங்க. நானும் அந்த ரெஸ்டாரண்ட்லாம் போகாம இருந்துக்கிறேன். ஸோ அது கண்டிப்பா ஒரு லைக் தட்டி விடுங்க, ஹைப் தட்டி விடுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் உங்களை சீக்கிரமா வேற ஒரு டாபிக் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்க போறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்க.